சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சிஎஸ்கே காண்டி சேட்டன் தன்னோட சேட்டைய ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு டெல்லிக்கு எதிரான மேட்ச்ல டெல்லி வந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இப்ப சிஎஸ்கே இன்னைக்காவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்களா, பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம வந்து கடந்துருவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் காயக்கோட நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல விக்கெட்டே போகல. சரி, அப்படியே வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது ருத்ராஜ் காயக்வாட் பவர் பிளேக்கு அப்புறம் அக்சர் பட்டேலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனா என்னப்பா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. மனசை அதிரடின்னு பட்டே கிளப்பினாரு. அவர் கூட ஆயுஷ் மாத்ரேவும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாரு. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருந்துச்சு. எங்க பாவங்க மனுஷன். ஏன்னா இந்தியாக்காண்டி நிறைய தடவை விளையாடும் போது ஜஸ்ட் மிஸ்ல வந்து செஞ்சுரி மிஸ் பண்ணுவாரு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல அவர் செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா மனுஷன் வந்து சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் மாத்திரை ரிட்டையர்ட் ஆனனால சிவம் துபே உள்ள வந்து அவரோட பங்குக்கு அவரும் 6 4 சொல்லிட்டு அதிரடி காட்டினாரு. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே 20 ஓவர் முடிவுல 212 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல டார்கெட் தான். இந்த டார்கெட்டை வச்சு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெல்லியை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேனால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். ஆனா சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு தானே தெரியும். ஏன்னா என்னதான் பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் பவுலிங்ல சொதப்பிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி மேட்சை தோத்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஃபார்முக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் செஞ்சுரி அடிச்சதுக்காண்டியாவது இன்னைக்கு மேட்சை வந்து சிஎஸ்கே வின் பண்ணி இந்த ஐபிஎல்ல முதல் வெற்றியை பதிவு பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.